ஸோ தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டைமும் ஒரு கவர்மெண்ட் பவருக்கு வரும்போது இந்த ஸ்பைடர்மேனோட ஃபோட்டோவை ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டேட்டில் நிறைய கடன் இருக்குது. ஆனால் இந்த கடனுக்கெல்லாம் காரணம் எனக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட போய் கேட்டால் அதுக்கு காரணம் எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்கன்னு கை காட்டிட்டு இருப்பாங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ கோடி தான் கடன் இருக்குது அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி மேலே கடன் இருக்குது. இதை கேட்ட உடனே பயங்கர பயமாக இருந்துச்சு. ஆனால் ஆக்சுவலாக அதை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது. எப்போவுமே வந்து நம்ம கடனை நம்மளோட ஓவரால் எக்கானமி ஜிஎஸ்டிபி அப்படிங்கிற அந்த நம்பர் கூட தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல பிளேஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. என்னதான் எக்கனாமிஸ்ட்லாம் அப்படி சொன்னாலும் ஒரு காமன் பர்சனா கடன் இருக்குது அப்படின்னா அதை அடைக்கணும் அப்படின்னு ஒரு क्वेश्चन வரும்ல. சோ அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு இவ்ளோ கடன் இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படின்னு பார்த்தேன். அது கிட்டத்தட்ட 3.3 lakh crore மேல இருக்கு. சோ இவ்ளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அந்த கடனை நம்ம அடைச்சிரலாமே அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். அங்க தான் இந்த கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த ஒயிட் பேப்பர் ஹெல்ப் ஆச்சு. ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் அது அக்கௌண்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு 87 ரூபாய் வந்து ஆல்ரெடி போயிடும். எங்கடா போகுது அப்படின்னு பார்த்தா நம்ம முன்னாடி வாங்கின கடனோட வட்டி, பென்ஷன், சாலரின்னு நிறைய கமிட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. சோ நம்ம நிலைமையோட நம்ம கவர்மெண்ட் நிலைமை கொஞ்சம் சிக்கலா தான் இருக்கு. சோ டிவிகே கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண ஒயிட் பேப்பர்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடுல பிறக்கிற ஒவ்வொரு நியூ பார்ன் சைல்டோட தலை மேலேயுமே 1,28,000 ரூபாய் கடனோட தான் பிறக்கிறாங்களாம். இதை கேட்ட உடனே இவ்வளவு கடன் எங்க இருந்து சேர ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தா 2016ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல ஒரே நைட்ல 28,800 கோடிக்கு மேல கடன் நம்ம ஸ்டேட் மேல ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஆப்வியஸா கோவிட் அப்பவும் கடன் ஏறி இருக்கு. ஆனா என்ன மேட்டர்னா நான் முன்னாடி சொன்னல அந்த கடனுக்கும் பொருளாதாரத்துக்கும் உள்ள ஒரு ரேஷியோ. இந்த ரேஷியோ வந்து மத்த ஸ்டேட்ல எல்லாம் வருஷம் கம்மியாகி பெட்டர் ஆகும்போது நம்மளோட ரேஷியோ இப்போ வரைக்கும் கோவிட்ல எந்த ஸ்டேட்ல இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. சோ ஓவராலா இந்த கடன் நல்லதா கெட்டதா இப்படியே போயிட்டு இருந்தா நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? அண்ட் இந்த கடன்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கறத நானும் என் டீமும் நிறைய ரீசர்ச் பண்ணி நிறைய ரிப்போர்ட்ஸ் படிச்சு இன்டெப்தா ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டேன். ஆல்ரெடி அந்த வீடியோவை லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்க. 1000 பேர் மேல கமெண்ட் பண்றாங்க. எல்லா கட்சியில இருந்து ஈக்குவலா என்னையும் அடிக்கிறாங்க. சோ நீங்களும் அதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே ஷேர் பண்றேன். ஏன்னா இங்க கடன்னாலே கெட்டது அப்படின்னு இல்ல, பட் பழைய கடனை அடைக்கிறதுக்கே நம்ம இப்போ கடன் வாங்கணும் அப்படின்னா அது சிக்கலான விஷயம் தான்.